பாக்கிறதுக்கு வந்துட்டே வாயில் வைடா வாயில் வைடாட்டே கிடக்குறான். என்னது கோலல ஆனால் சாமி இன்று கலகம் எங்கேயும் கிடைக்கவில்லை. ஆனால் டைம் ஆயிடுச்சு. கலகம் எங்கேயும் கிடைக்கவில்லை. உனக்கு இப்ப கலகம் தான் வேணும். ஆமா கலகம் மட்டும் தான் வேணும். ஆமா நான் சொல்றேன். என் பின்னாடி மட்டும் வா. வந்துட்டேன். இது புடி பிடித்து விட்டேன். என் பின்னாடியே வா. ஒரே போடு போடு கலகம் வரும். கல்லால் அடிப்பது கலகம் இல்லை, சொல்லால் அடிப்பது கலகம். நிக்கணும் கழுத்துல கொட்ட நெத்தில லாமா கையில கஞ்சன கட்ட இங்க வாடாங்கோயல் லவடிக்கம் பாருங்க வாடகை உக்கார ஆமா என் தாயோ எங்க அப்பனா நான் சொல்லும் போது நீ இன்னாரத்துக்கு வந்திருக்கிறிய வா. உங்க அப்பனை சொல்லும் போது இங்க வாடா இங்க நில்ற. யாரு யாரு எங்க அப்பங்க அம்மளை கொல்ல இப்படி நீ வந்திருக்கிறிய யாரு? ஆனால் சூரனே செய்தி சொல்லத்தான் ஓடி ஓடி வந்தேன். நீ யாரு? நானா? எதுக்குடா வந்துக்கிற? உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடிய என்னுடைய பேரோ நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவரா? சரி பொண்ணு போடுங்கடா. எத்தனை வாடா இங்க வாடா இங்க இது கொடுங்க. கொடுக்கணும் வாடா எங்க அப்பா அம்மால கொண்டு நான் பரிதாபத்தில் இருக்கும் போது எனக்கு நல்ல நேரம் பிறக்கும் போது எங்க அப்பா அம்மா செத்தாது பரிதாபம். எனக்கு நாடு கிடைச்சா அது எனக்கு யோகம். அப்படி யோகத்திலும் பரிதாபத்திலும் இருக்கும் போது இப்படி வந்துக்கிறிய
சொல்றேன். நான் ஓடோடி ஆனந்த சந்தோஷமுடன் உன்னை இருப்பதற்கு பார்த்து சந்தோஷமா வந்தேன். நான் நாரத முனிவன். நாளைக்கு கூத்துக்கு வர மாட்டாடா தாயாளி. இருடா. டேய், ஒரு மாசம் எங்களுக்கு வேட்டு கொடுத்தீங்க. ஒரு மாசம் வாடாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு வாடாங்க. ஆமா, உன் பேர் என்ன? என்னுடைய பேர் எத்தனை தாடி சொல்றது? நாரத முனிவர். ஓய், உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகா ஒரு முனிவரா? ஆமா. நாரதா நாரதா நாரதா. ஒரு வீரனுக்கு வீரனோட போரிடணும். ஆமா. இவன் உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு ஆண்டி, ஒரு முனிவர், ஒரு தேவபூச்சி. இவன் சண்டை செய்பவன் அல்ல. இவன் புறமுதுவை கட்டி ஓடுவதிடத்துல சண்டை செய்வது கோலையாகும். ஆனா இப்படி நாரத மகாமுனிவன் இருக்கிற, ஆனா தேவ பூச்சிகளாக இருந்தாலும் உலகத்தை ஒரே நொடியில் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவன். ஆமா. இப்படி என்னை தேடி வந்திருக்கிறிய, என்ன காரணம்? ஆனால் பலீஸ்வரனே, ஆனால் உன் தாய் தந்தையை கொன்றுவிட்டு ஆனந்த சந்தோஷத்துடன் இருக்கிறாய். உன்னை ஆமா இப்படியே இருந்தால் உன்னை தேவர்கள் கண்டால் விடுவாங்களா? அப்பா அம்மாவை கொண்டு விட்டு நாட்டை ஆள்ற. ஆமா. ஆனா நாட்டை ஆள்வதை விட இந்த உலகத்தையே நீ ஆள வேண்டும். ஆமா அப்படின்னு சொல்ற. ஆமா. அப்ப இது நல்ல யோசனை. ஒரு சொத்து கிடைக்கிறதோட இந்த பஞ்சாயத்தை கிடைச்ச முடியும். அதனால இந்த உலகத்தை ஆட்டி படைக்கணும். ஆமா. அப்படின்னா அந்த அளவு என்னுடைய திரு பலம் இருக்கிறது. இருக்கிறது இருக்கிறது. அப்படி அறிவிக்கண்ணே திறந்த என் நாரத மகாமுனிவரி, அப்படின்னா என்ன செய்யணும்? நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? வடக்கே பிறந்த வடபத்திரகாளியிடம் சென்று வடக்கே பிறந்த வடபத்திரகாளியிடம் சென்று சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், யாராலையும் என்னை கொல்லக்கூடாது. ஆமா ஆமா. இப்ப அவ எப்படி அங்க போனான்? ஆனால் சிவபெருமானுக்கும் உமா பார்வதிக்கும் இரண்டாளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு, ஆனால் சிவபெருமான் ஒரு வருடம் மயான காலியாய் போய் என்று சாப்பம் கொடுத்து விட்டார். அதனால அங்க மயானத்துல இருக்கிறா சுட்டப்பட தின்னுகிட்டு மண்டை ஓட்டு மாலக்காரி. சிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கட்டிய கணவனை எத்து பேசுறதுனால நீ மையானத்துக்கு மையான காளியா போ, பெரியாண்டிச்சியாக போ, பச்சை பணம் தின்னு கொண்டு அப்படின்னு சாபத்தை விட்டு காளியை அனுப்பியிருக்கிறா. அந்த காளியர்களை சென்று சாகாத வரம் வேகாத அழியாத செல்வத்தை வரமா வாங்கு. ஆனா இப்படி சொல்லியிருக்கிறா. ஆனா எங்க அப்பா அம்மா சாவக்குள்ள உனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் உன்னைவே கொள்ளுவான் சாபத்தை விட்டாங்க. அப்ப நான் என்ன செய்யறது? அதுக்கு தான் நீ போய் வரம் வாங்குன்னு சொல்ற. அதுக்கு எப்படி வாங்கணும்? ஆனால் எது இப்படி போனா கொடுப்பானா? பழுத்த கிழவன் மாதிரி தள்ளாடி கொண்டு, அம்மா எனக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள், எனக்கு சாப்பிட வழி இல்லை, கஞ்சி இல்லை, என் தாயே சாகாத வரம் வேகாத உடல் அழியாத செல்வத்தை கொடு அப்படி என்று வாங்கு. வாங்கிட்டு பிறகாரம் அப்புறமே நான் சொல்றேன். மகம் பிறந்தா எனக்கு சாவு உண்டு. ஆனா மும்மூர்த்தி தேவராலும் அழி வரக்கூடாது, மூன்று சக்தியாலும் அழி வரக்கூடாது, அனைத்து தேவாதி தேவர்களாலும் அழி வரக்கூடாது. அப்படி அழிவு வருவதா இருந்தா எனக்கு ஒரு இப்ப வீர விளையாட்டு. என்ன விளையாட்டு? எங்க அப்பா அம்மா கொடுத்த சாபமா இல்ல இந்த பள்ளீஸ்வரனை பாக்குறோம். இப்ப நீ சொல்ற மாதிரி நான் வரவாங்க போறோம்ல, செத்தா என் மகனால இருக்கட்டும், எங்க அப்பா அம்மா சாபம் ஜெயிக்க நான் பாக்கணும். அதனால என் மகனால எனக்கு அழிவு வந்தா வரணும். ஆனா யாராலும் அழிவு வரக்கூடாதுன்னு வாங்குறான். ஏன்னா எங்க அப்பா அம்மா கூட சாபம் பழிக்குதான் இப்ப பாக்க போறேன். ஏன்னா என் பொண்டாட்டி வயசுல என் பையன் உள்ளா இருக்கிறான். அவன் பொம்பளையா பையனான்னு தெரியாது. அவன் கீழே விழுவுறதுக்கு முன்னாடி அவனை நான் விழுவனா இல்ல, அப்படித்தான் பிறந்தாலும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அதனால நான் வரம் வாங்குறேன். இப்ப காளிகா கோயிலுக்கு போறேன். ஆமா, நீ சென்று வா. நாராயணா நாராயணா, வந்த வேலை முடிந்து விட்டது, சொந்த வேலைக்கு போறேன். சொல்லி தாய் தந்தை வெட்டி விட்டு இருக்கின்ற நேரத்தில் நாரத மகாமுனிவர் பார்க்கிறாரு. நீ அப்பா அம்மாவை வெட்டி நாட்டை ஆள்வதை விட இந்த உலகத்தையே நீ ஆள பிறந்தவம்பா ஆளு என்று சொல்ல, சிவனாருக்கும் பார்வதிக்கு வாக்குவாதம் ஏற்பட்ட மையான எல்லையில
அந்த வடக்கே பிறந்த வட பத்ரகாளி அந்த பெரிய ஆண்டிச்சாக இருக்கிறான். அவ கட்ட போய் வரத்தை வாங்கி இந்த உலகத்தை ஆளுன்னு சொல்ல இந்த பலிசூனாகப்பட்டவன் இப்ப பெரியாண்டிச்சை சுடுகாட்டு எல்லைக்கு நோக்கி புறப்படும் நேரத்துல இப்பொழுது பெரியாண்டிச்சனை வணங்க வேண்டும். அடி சுட்ட போட தின்னவளே அடியடி மையாட எல்லையிலே என் மண்டா ஓட்டி மலைக்காரியே எந்த யாழ குழந்தையம்மா கூப்பிட்டு அழைக்கும் போது கூட துணவாடி அம்மா
அம்மா தாயே அகிலாண்ட கோடி வருமான நாயகி, இந்த ஏழு குழந்தையாகப்பட்டதை கூப்பிட்டு அழைச்ச உடனே என் தாயாகப்பட்ட வந்துவிட்டா. வடக்கே பிரதம அழைச்சிட்டு வராங்க. வடக்கே பிரதம வடபத்ரகாளி தாயே அம்மா பேடு முன்னாடி வா. கோழி முட்டை கண்ணு கோர பற்களை பெருத்த உடல கருத்த நிறத்தோடு 16 கையோடு இந்த சுடுகாட்டு எல்லையில மையான எல்லையில பெரியாண்டிக்காக வந்திருக்கிற இந்த பலிசூரனாகப்பட்ட உன்னை கோரி தவைக்கும் போது வந்திருக்கிறே தாயே. அம்மா நீ அம்மா இந்த பக்கம் வந்து உட்காருங்க. என்ன சேர் போடுங்க. சேர் போடு போட்டு போட்டு அம்மா அவனுக்கு ஹரி 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 கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கா. அகிலாண்ட கோடி பிரபண்டாய பெரியாண்டி சித்தாயனுக்கு நல்ல பாபா எங்க கத்தியலாண்ட கொடை போடுங்க.
ஒண்ணு, இங்க இருக்கிற பெரியாடிச்சு ஒண்ணு. நம்பினருக்கு நாராயண, நம்பாதவருக்கு நாராயணன் சொல்லுவாங்க. ஆனா நம்பினோருக்கு நான் எந்த தெய்வமோ கொட்டி கொடுக்காது. மலைப்போர் திருவண்ணா படிப்போர் நீங்க வேண்டும், தாயாருக்கு துணை வர வேண்டும் சொல்லி கையில் உண்டான காணிக்கை செலுத்திட்டு நம்ம இடத்துல வேண்டு வச்சுட்டு போனா மலைப்போர் திருவ வந்தாலும் படிப்போர் நீங்க மட்டும் சான்றோர் வாக்கு இல்ல. போய் உட்காருங்க. மலைப்போர் திருவ படிப்போர்
கடவுளாகப்பட்டவங்க பெற்றெடுத்த தாயத்தை கண்ணுல பாப்பங்க கடவுளாகப்பட்டவங்க இதுவரை யாரும் கண்ணுல பார்த்ததில்ல நம்பியவருக்குத்தான் ஒரு கடவுள் அங்க இருக்கிற பெரியாண்டிச்சு ஒண்ணு இங்க இருக்கிற பெரியாண்டிச்சு அவதாரமும் ஒண்ணு அதாவது காணிக்கிறாலும் பரவாயில்ல அதாவது